கிருபை தனியாக வராது. சொல்லுங்க, கிருபை வராது. அதே மாதிரி இந்த கிருபையை வெறுமன ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாது. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ ரட்சிப்பு எப்படி வருது ஒரு மனுஷனுக்கு? லைட்டாக சொல்லுங்களேன். ரட்சிப்பு எப்படி வருது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இங்க 2 வார்த்தை எழுதியிருக்கா. ஒன்று கிருபை, 2வது விசுவாசம். கிருபை எங்க இருந்து வருது? ஏசப்பாட்ட இருந்து. விசுவாசம் ஆனா அதை துவக்கிறது யார் தான்? ஆனா நமக்குள்ள கிருபை எங்க முழுசா துவங்குச்சு தெரியுங்களா? சிலுவையில் முழுவதும் துவங்கினது. அதை எங்க நம்ம முழுசா புரிய ஆரம்பிக்கும் தெரியுமா? மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டப்போ. ஏன்னா அந்த ஆவியானுடைய இது இல்லாம அவருடைய அன்பை, அவருடைய கிருபையெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண, அதை கரெக்டாக நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, அப்போ கிருபை தனியாக வந்து வேலை என்ன செய்ய முடியாது, பார்க்க. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்குவீங்க அந்த கிருபையை நம்ம எப்படி அனுபவிக்கிறோன்னு. இப்போ உங்கள் வீட்டு ஓரத்தில் ஒரு கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல ஆற்று தண்ணி என்ன செய்யுது அதில் போய்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு. இப்போ நீங்கள் எப்படி அந்த தண்ணியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வீங்க? சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு செம்பு எடுத்துகிட்டு போவாங்க, பெண்கள்னா ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போவீங்க, இவங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் என்ன செய்யலாம், தூக்கிட்டு போகலாம். அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ அந்த தண்ணிங்கிறது கிருபை மாதிரி உங்கள் சைடில் பக்கத்தில் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுங்களாங்க, அந்த தண்ணி கிருபை மாதிரி, இந்த பாத்திரம் விசுவாசம் மாதிரி. ஸோ கிருபையை நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. பிரைஸ் காட். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்போ அங்கே விசுவாசம்னு ஒன்று என்ன செய்யுது, ஒன்று உண்டாகணும்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. நீங்கள் இப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு கீ என்ன பண்ண வேண்டியிருக்கு. இதே மாதிரி பாருங்களேன், இந்த கிருபை வந்ததுன்னா தனியாகவும் வராது. ஒன்று ரட்சிப்போட வரும், இல்லை மேய்ச்சலோட வரும், இல்லைன்னா நன்மையோட வரும், இல்லை மேன்மையோட வரும், இல்லை சமாதானத்தோட வரும். இன்னைக்கு நிறையா காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருது. இன்னைக்கு நான் சொல்லணும்னா கிருபை ஒரு தேவனுடைய முக பிரசன்னத்தை இன்றைக்கு கொண்டு வருகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு தேவ பிரசன்னத்தை முகமுகமாய் தரிசிச்சு நீங்க செல்வீர்கள் பல விதங்களில். பிரைஸ் காட். ஓகே, ஒரு சில விஷயத்தை லைட்டாக சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு நாம் வரலாம். இப்போ நல்ல கவனி. இன்னைக்கு நான் ஒரு கிருபையையும் உங்களுடைய கிரியையையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கிருபை எங்கேருந்து வருது? இயேசுட்ட இருந்து வந்திருக்கு. கிரியை எங்கேருந்து வெளிப்படுது? ஏன்ட்ட இருந்து. இப்போ பாருங்களேன், இந்த சர்ச்சு கிருபையினால தான் கட்டப்பட்டிருக்கு, அப்படி தானே? ஆனால் இங்கே யாராவது மனுஷங்க வேலை பார்த்தாங்களா இல்லையா? ஏங்க, கர்த்தர் வீட்டை அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். அப்போ கர்த்தர் வீட்டை கட்டுறாராம். அப்போ அந்த கிருபையை கொடுக்குறாரு பாருங்களேன், அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு, அதற்கான வசதிகளை கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ இந்த வீட்டை, இந்த பில்டிங்கை நம்ம பணம் இல்லாமல் கட்ட முடியுமா? முடியாது. வேகமாக பேசிக்கிடுங்க. ஞானம் இல்லாமல் கட்ட முடியுமா? உடல் உழைப்பு இல்லாமல் கட்ட முடியுமா? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இல்லாமல் இதை கட்ட முடியுமா? இப்போ நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக இருந்தோன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டணுமா? ஒரு ப்ரேயர் ரூமை கட்டிட்டு 4 பேர் உட்காந்து ஜாலரா வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், சந்தோஷம் பொங்கலை, சந்தோஷம் பொங்கலை. ஏன் 4 பேர் தானே இருக்கோம், எப்படி பொங்கும்? இப்போ சந்தோஷம் எங்க கொஞ்சம் சூழ்நிலை கேட்டபடி கொஞ்சம் ஏதாவது ரியாக்ட் வரும்ல, மனுஷன் தானே. பிரைஸ் காட். இப்படி வாங்கி ஒன்று வச்சோம்னா வலிக்குமா வலிக்காதா? பிரைஸ் காட். அக்கா பேஸ்மெண்ட் வீக்கு கொஞ்சம் இங்கே நல்லா ஸ்ட்ராங், அப்படியா நடிக்க முடியும்? கிட்டு 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 கிட்டுன்னு. ஆமாம், வலிக்கத்தான் செய்யுது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே, ஸோ அப்போ கிருபை அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். எல்லாரும் இதை நல்லா எடுத்துகிட்டு போங்க.
பழைய வருட ஆராதனையில் என்ன பேசுனாங்கன்னு யாராவது கேட்டா, இல்லை நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டா, நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும், கிருபையை குறித்தும் தேவனுடைய கிருபையை குறித்தும் மனுஷனுடைய கிரியையை குறித்தும் நான் கற்றுக்கிட்டேன்னு என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ஏங்க நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு உங்கள் பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறீங்கங்க, நான் கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்கள்லாம் தூங்க வைக்கணும், அப்படியே தூங்க வச்சுக்கிடுங்க, பாயெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கிடுங்க, இல்லைனாலும் ஏதாவது எடுத்து கொடுங்க. ஓகே, நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் பணத்தை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது கிருபை மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நீங்கள் அந்த பணத்தை போய் வித்ட்ரா பண்ணணும், உடனே போனோடனே நேராக பேங்க் கேஷியர்கிட்ட போயிட்டு என் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 10,000 ரூபா தாங்க அப்படின்னா தருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஓ, வித்ட்ரால் ஃபார்ம் எழுதி கொண்டு வரமே அப்படிம்பாங்க. அப்படி தானே? நீங்கள் தானே எழுதணும், எழுதி கையெழுத்தை போட்டு உங்கள் பணம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் ஒரு வேலை அங்கே பார்க்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி தேவன் கிருபையா சிலுவையில் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்தந்த நேரத்துக்கு எவ்வளவு தேவையோ, நகைன்னா நகை, பணம்னா பணம், ஆரோக்கியம்னா ஆரோக்கியம், ஒரு கீயை போட்டு நீங்கள் எழுதி உள்ள கொடுக்கணும். நீங்கள் அங்கே போய் தண்ணோம் ஏன் பணம் தானே சும்மா கொடுக்க வேண்டியதானே, அப்படி செலவு வரவு செலவுலாம் அங்கே என்ன செய்யுது இருக்கு. பிரைஸ் காட். அடுத்து நீங்கள் என்னத்தையா இன்னும் கொஞ்சம் செய்யும்போது அங்கே கிரெடிட் ஆகும். பிறகு போய் நீங்கள் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். இப்படி இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்ன செய்யுது, அவுட் கோயிங் போய்கிட்டே. புரிஞ்சிட்டீங்களா? சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக, ஞானமாக, ஆரோக்கியமாக, மகிமையாக, திருப்தியாக வாழ்றதுக்கான எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு, அவருடைய மரணம் சாதாரண மரணம் கிடையாது. நீங்க நல்வாழ்வு வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இதை நீங்க அறிந்து கொள்ளணும், இதை நீங்க டிக்ளேர் பண்ணணும், இதை நீங்க தொடர்ச்சியா நினைக்கணும். அங்க போற கால்வாய் தண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். பிரைஸ் காட். இப்போ கிருபையும் கிரியையும் பற்றி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டே. இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்காக பைபிளில் இருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எஜமான் அவர் அந்த ஊரை விட்டு வேறு வெளி தேசத்துக்கு, வெளி இடத்துக்கு போகிறார். போகும்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட தாளந்து கொடுக்குறார். ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ தாளந்து கொடுத்தாரு சொல்லுங்கள்? என்ன எவ்வளவு? 5லேருந்து வருவோமா இல்லை 1லேருந்து? 5லேருந்து வருவோம். 5 தாளந்து கொடுத்தார். 2வது ஊழியக்காரன்ட்ட தம்பி வாங்களேன், ஒரு 3 பேர் வாங்க, அஸ்வின் நீங்கள் 2 பேர் வாங்க, ஓடியாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, வேகமா இந்த சைடு, தமிழ் தானே, இந்த சைடு அப்படியே ஹைட் வைஸாகவே நில்லுங்களேன், அப்போ கொஞ்சம் புரியுறதுக்கு நல்லா. ஹைட் வைஸ் நான் என்ன கரெக்டாக தான் பேசுகிறேன்னா? கரெக்டு தானே? ஹைட் வைஸு உங்களுடைய உயரம். இப்போ இவன்ட்ட 5 தாளந்து என்ன செஞ்சாச்சு, இவன்ட்ட 2 கொடுத்தாச்சு, இவன்ட்ட 5, இவன்ட்ட 2, இவன்ட்ட 1 கொடுத்தாச்சு. தாளந்துன்னா ஒரு பணம்னு வச்சுக்கிடுங்களேன், இல்லை ஒரு நகை, ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம். அதுக்கு இவங்க கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் உயரமாக இருக்கானே அதனால் 5 கொடுத்துட்டாங்க, இவன் கொஞ்சம் கட்டையாக இருக்கான் 2, இவன் ரொம்ப கட்டையாக இருக்கான் உடனே 1, அப்படி கொடுக்கல. அதில் பைபிளில் அழகாக எழுதியிருக்கு, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. இங்கே திறமை வேலை பார்க்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு சில எபிலிட்டி கொடுக்கப்படுகிறது, சில திறமைகள், கிருபை உங்களுக்கு திறமைகளை கொடுக்கிறது. பிரைஸ் காட். இதில் கிருபை என்ன தெரியுமா? தாளந்துன்னு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, உன்னை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இது கிருபை. ஆனால் இவனுக்கு 5, இவனுக்கு 2, இவனுக்கு 1 கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இது திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. சிலட்ட வித்தியாசத்தை பார்க்குறோம்ல, கிறிஸ்துக்குள்ள தான் இருக்காங்க ஐயா, விசுவாசிக்கிறோங்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு வித்தியாசம் வருது பார்த்தீங்களா. தேவன் பட்சபாதம் உள்ளவர், நம்ம தான் ஏதோ பச்சை பாசமாக என்னமோ இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், கிருபை ஈக்குவலாக தான் என்ன செய்யும். ஈக்குவலானா என்ன அர்த்தம்? தாளந்தை கொடுக்காருல,
இவனுக்கு 0, இவன் உனக்கு ஒன்றும் கிடையாது போடா அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் எவரையும் அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. பிரைஸ் காட். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நான் சொல்றேங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உங்களை பார்த்து சொல்லுவேன், இவெல்லாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டான், இவெல்லாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டான். தேவன் சொல்றாரு, இவன் ஒன்றுக்காவது உதவுவான். கையை தட்டுங்க. நீங்க உங்க மேல சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் உதவுறனோ இல்லையோ, நான் ஏதாவது ஒரு எங்க தேவன் யாரையுமே நீலாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டாடான்னு வீட்டுக்காரங்க சொல்லியிருக்கலாம். இவன்லாம் ஒன்றுக்கு இவன் ஒன்றுக்கு உதவுவாங்க, இவன் உதவுவான். உதவுவான் என்பது கிருபை. 1க்கு உதவுவான், 2க்கு உதவுவான், 5க்கு உதவுவாங்கிறது திறமை. கையை தட்டி. கிருபை யாரையும் தள்ளாது, யாரையும் மிதிக்காது. போடா ஏன் தள்ளாது? அவர் படைச்ச அம்மா பெத்தெடுத்திருக்கலாங்க. அம்மா கற்பத்துல இந்த பிள்ளைய படைச்சது, உங்களை படைச்சது தேவாதி தேவன், சர்வ வல்ல தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் உங்களை ஆபிரகாமுக்கு தகப்பன்னு சொல்லி பெருமை பாராட்டாதீங்க. தேவன் நினைச்சார்னா இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன், எங்க கல்லுகள்னால பிள்ளைகளை உண்டாக்குவார்னா இந்த பிள்ளைகளால ஒரு கல்லையாவது உண்டாக்க. நல்ல கிருபையை கொண்டாடி இந்த கிருபையை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு திறமை கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் நீங்களே சொல்லியிருக்கலாம், என்கிட்ட ஒரு திறமையும் இல்லை, என்கிட்ட எந்த எபிலிட்டியும் கிடையாது, நான் நிறைய காரியத்தில் தோற்று போயிட்டேன்னு சொல்லலாம். தேவன் சொல்றாரு, நீ கிருபையை உணரும் போது திறமை கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சிட்டீங்களா? நீங்க தாளந்துங்கிறத கொஞ்சம் ரூபாயா நினைச்சுக்கிடுங்கண்ணே. ஏன்னா சிலருக்கு தாளந்துன்னா புரியாது. என்னது தாளந்தா? தாளம் அந்த தாளத்தை எடுறா, சாப்பிட்ற தாளம், அப்புறம் கொட்டடிக்கிற தாளம், அதுதான் தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அந்த தாளங்கிறன்னா பணம், சும்மா பணம்னு வச்சுக்கிடுங்களேன். இவன் கையில் 500 ரூபா, இவன் கையில் 200 ரூபா, இவன் கையில் 100 ரூபா. இப்போ ஆண்டவரை திட்ட முடியுமா? நான் நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன், ஆண்டவரை திட்டுவாங்க. எப்படி இன்னைக்கு கூட ஒரு அக்கா திட்டுனாங்க. நான் ஆண்டவரை யார் திட்டுறாங்களோ அவங்கள நான் திட்டுவேன். பிரைஸ் காட். அதை திட்டுவேன்னு ரொம்ப அப்படிலாம் இல்லை, அன்பாக திட்டுவேன். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ளோவில். கடவுள் எங்களை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. வச்சிருக்காருல்ல, கையை தட்டுங்க. கடவுள் வச்சிருக்காருல்ல, சந்தோஷப்படுங்க. கடவுள் எப்படி வச்சிருக்காரு, நீங்க அந்த எப்படி வச்சிருக்காரு இடத்துக்கு வச்சிருக்காருல. நீங்க என்கிட்ட பேசுறீங்கல்ல, எத்தனை பேர் பேச முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க, பேசுறீங்கல்ல. எத்தனை பேர் நிக்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து நீங்க கிருபையை கொண்டாடி, நீங்க கிருபையை உணர இதுவரை இல்லாத திறமைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொல்லட்டுங்களா? நியூ இயர் அப்பவே ஆரம்பிச்சுட்டு 12/7 ஆயிட்டு நம்ம இந்த வார்த்தையை பேசும்போது நியூ இயர் ஆரம்பித்த எந்த வார்த்தைன்னா கிருபை. இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான்னு தள்ளவில்லைன்னு சொல்லும் போது 2025 பிறந்திருக்கு. அடுத்து 2வது வார்த்தை, அவர் திறமைகளை கொடுக்கிறார். தாளந்தையும் கொடுத்து
திறமையையும் கொடுக்கிறார். அப்படியே ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஓ, கைவிடப்படுவதில்லை. படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு Yes, amen. போவதில்லை. ஓ, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை நீங்களே சொல்லியிருந்தாலும் சரி, நீலாம் உதவாக்கரன்னு சொல்லியிருந்தா, இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உருவாக்கும் துறை 2025 முதல் டயலாக், நான் உதவாக்கரை கிடையாது, நான் உருவாக்கும் துறை. துறை மக்கள். தானியேல் எவா வேற லெவல். அதை கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் முதல் பேர் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2025 உங்களை கரை மக்களாக பார்த்துருக்கலாம், நீங்கள் இப்போது துறை மக்களாய் மாறுகிறீர்கள். 3 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் பாருங்க, ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர். கையத்தட்டுங்க, கையத்தட்டுங்க. இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க ராஜகுலத்தார். ராஜகுலத்தார். உங்க அப்பா ராஜாவா இல்லாம இருக்கலாம், நீங்க ராஜா. பிரைஸ் காட். உங்க அப்பா ஜமீனா இல்லைனாலும் நீங்க ஜமீன். இதெல்லாம் ஜாமீனை தான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு சபைக்குள்ள வந்து உங்களை ஜமீன் சொல்றாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இதில் அழகா எழுதியிருக்கு பாருங்களேன். அவங்க ஏற்கனவே யாரா? ராஜகுலத்தாராம். ஏற்கனவே திறமை உள்ளவங்களாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இவன் எங்க திறமையில் வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. கிருபையில் வித்தியாசம் இருக்கா? கிருபைன்னொன்னே நீங்கள் இப்படி சேர்த்து பார்த்துருவார். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவன் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப மோசம், அவனுக்கு 5 கொடுத்துருக்காரு, இவனுக்கு 2 கொடுத்தா, எனக்கு 1 கொடுத்துறா, அப்படி ரொம்ப மோசம் சொல்லக்கூடாது. ரொம்ப பாசம், அவனுக்கும் தாளந்து கொடுத்துருக்காரு. தாளந்துனா டேலண்ட்னு வச்சுக்கிடுங்க. இவனுக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு. என் தேவன் பாசமிகு தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன். இதை இவன் உணர்ந்தான்னா இதுவே ஒரு திறமைங்க. தேவனை சரியா புரிந்து கொள்ளுவதே ஒரு எபிலிட்டி. இன்னைக்கு நான் அதை விரும்புகிறேன். பிரைஸ் காட். இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். நீங்கள் தேவனை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்லன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வேற லெவலில் உங்கள் திறமை இருக்கும். கையை தட்டி ரிசீவ். நீங்கள் இங்கே சும்மா வரல, நீங்கள் வரல, தேவன் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட மேன்மையான வார்த்தைகளை கேட்பதற்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
ஸோ இப்போ இவங்கள்ட்ட நான் இப்போ மெயினாக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேவனை குறித்த அறிவு வரணும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பிரைஸ் காட். அது நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? இவனுக்கு 5 கொடுத்தாரு, இவனுக்கு 3 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, இவனுக்கு 1 கொடுத்தாரு அப்படின்ன உடனே டக்குன்னு ஆண்டவரை டப்புன்னு என்ன பண்ணிடுவோம். ஒரு நாள் வந்து அக்கா சொன்னாங்க, எங்களுக்கு வீடே இல்லை பாஸ்டர், ஒரு வீடு கட்டணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாங்க. அப்போ ரொம்ப அந்த வீட்டை நினச்சி தான் ரொம்ப இது பண்ணாங்க. உடனே நம்மளும் சரிக்கா கண்டிப்பாக ஆண்டவர் வீடு கட்ட கிருபை கொடுப்பார், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோம். வீடு கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ கடவுள் என்னத்தை ஏக்கா, கடவுளை மட்டும் குறை சொல்லக்கூடாது. கடவுள் நல்லவர், நன்மை தான் செய்வார். உங்களுக்கு ஏதாவது தீமை நடந்திருந்தால் அது மனுஷங்களுடைய கிரியா இருக்கலாம், சில சூழ்நிலையாக இருக்கலாம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை நம்ம ஜெயம் எடுக்க முடியும். பிரைஸ் காட். கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருந்தாரா, இத்தாலியா பட்டாளத்தில் வேலை பார்க்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்த அறிமுகம் என்னென்ன? அவரை குறித்த அறிமுகம்லாம் என்னென்ன? இத்தாலி பட்டாளத்தில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தேவ பக்தி உள்ளவர், தான தர்மம் பண்ணுறவர். அடுத்து எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பா. எங்கே இருக்குது? பைபிளில் தான். இது கூட தெரியாமல் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன செய்து இருக்கு சொல்லுங்க. அவர் யாரு? இத்தாலியா பட்டாளத்தில் வேலை பார்க்குறவர். அதுக்கப்புறம் தேவ பக்தி உள்ளவர், தான தர்மம் தாராளமாக பண்ணுறவர், எப்பவும் ஜெபம் பண்ணுவாராம். கரெக்டு தானே? இப்போ நல்லா கவனிங்க. இப்படி இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு தேவனை குறித்து கொஞ்சம் தெரியும், நிறையா என்ன பண்ணாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. அதில் 1வது வசனத்திலிருந்து வேகமாக வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இவர் 100க்கு அதிபதி. அதுக்கப்புறம் அவன் தேவ பக்தி உள்ளவன். பாருங்க, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்ய பாருங்களேன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வார்த்தையை பார்த்தீங்களா? எப்பொழுதும் தேவனை நோக்கி. இவ்வளவு தூரம். இப்போ இவரை பார்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா தானே தெரிகிறாரு. நான் சொல்றேன், இவர் பக்தியான மனிதன். ஆனால் அவர்கிட்ட பக்தி விருத்தி கிடையாது. பக்தி இருக்குது, ஆனால் பக்தி விருத்தி. யாரும் தப்பா நினைச்சா, என்னடா கொர்நேலியை போய் தப்பா சொல்லிட்டாருன்னு. இல்லை, அது உண்மைங்க. இப்போ இவருக்குள்ள பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். அதுதான் பேதுருவை வரவழைன்னு சொல்றாரு. இப்போ பேதுரு வாராரு. வந்த உடனே அவருக்கு சுவிசேஷம் என்ன சொன்னார் தெரியுங்களா? யாருக்காவது சுவிசேஷம் என்ன சொன்னார் தெரியுங்களா? இயேசு உனக்காக மரித்தார் சொல்லலங்க. மொத வார்த்தையை பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. 10ஆம் அதிகாரம் அதுல 33 வாசிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆமா, என்ன எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது கொர்நேலி பதில் சொல்றாரு. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட, நல்ல கவனிங்க, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு, கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது பேதுரு, நல்ல கவனிங்க, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, நல்ல கவனிங்க, பேசத் தொடங்கி முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் பட்சபாதம் உள்ளவர். கையை தட்டுங்க, கையை தட்டி, தேவன் பட்சபாதம் உள்ளவர். அவனுக்கு 5, இவனுக்கு 2, இவனுக்கு 1 அப்படின்னு ஒன்று. தேவன் பச்சை பெயிண்ட்லாம் அடிக்கலங்க, அவர் பட்சபாதம் உள்ளவர். நீங்க அப்படி ஏதாவது குறையா நினைக்கணும். எதை நினைக்கணும் தெரியுமா? உங்களைத்தான் நினைக்கணும். ஓஹோ, என்கிட்ட ஏதோ சில திறமை உண்மையா இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவர். இந்த வார்த்தை புரியுதில்ல எல்லாருக்கும்? பட்சபாதம்னா என்ன? ஓர வஞ்சகம். இவனுக்கு ஒரு மாதிரி செஞ்சுட்டு நான் இவங்களை வச்சு பேசுறேன். இங்க இருக்க நம்ம எல்லாருக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் எல்லாருக்கும் ஒன்று போல தான் கொடுக்குறாரு. பிரைஸ் காட். புரிஞ்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்ல இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. கிருபை பெருகுதுங்க.
கிருபை மட்டும் பெருகல, அதோடு கூட திறமையும். இன்னைக்கு நீங்க ஒரு திறமையோட தான் அங்கிருந்து போவீங்க. நான் தீர்க்கமா சொல்றேன், ஆவியானவர் தெல்ல தெளிவாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கிருபை வெறும் கிருபையா இல்ல, இன்னைக்கு கிருபை திறமையோடு கூட அபிஷேகமாய். இதுவரைக்கும் இருந்த திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு வேற ஒரு திறமைய உங்களுக்கு கொடுக்கிறார். Praise God. இவன்ட்ட ஒன்று கொடுத்தாச்சு, இவன்ட்ட 2. இப்போ பாருங்களேன், தேவன் பச்சைபாதம் உள்ளவர், அவர் ஓரவஞ்சகம் பண்றார். நீ தேவனை குறித்து ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிட்டா? இப்போ சொன்னா சொல்லணும், தேவன் 5 தாளந்து கொடுப்பாரு, 2 தாளந்து கொடுப்பார், 1 தாளந்து. இதை சொல்லக்கூடாது. தேவன் என்ன கொடுப்பார்னா தாளந்து கொடுப்பார், டேலண்ட் கொடுப்பார். உனக்கு எப்படி 5 கிடைச்சது, 2 கிடைச்சி 1 கிடைச்சதுன்னா, இவன் திறமை 1க்கு தான் இவனுக்கு திறமை இருக்கு, இவன்கிட்ட 2க்கு திறமை இருக்கு, அவன்கிட்ட 5க்கு திறமை. அப்போ தேவனை சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அவர் தாளந்து கொடுக்கிறவர். நான் அவங்க எல்லாரும் சொல்ல, நீங்க எல்லாரும் திறமை உள்ளவங்க, இந்த தாளந்து உள்ளவங்க, உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்துரு. இப்போ பாருங்க, இப்போ இவன் ஆரம்பத்தில் தேவனை குறை சொல்லிடலாம். என்ன 5 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு, என்ன கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுப்பா. என்ன கொடுத்தாருன்னு என்ன பண்ணு, சந்தோஷப்படு. இவன் ஆரம்பத்தில் இவனும் பேசிடலாம், அவனும் பேசிடலாம், யாருனாலும் பேசிடலாம். ஆனால் முடிவுன்னு ஒன்று என்ன செய்யுது, வருது. தலைவர் அங்கே நின்னுங்க, நீ இங்கே வாப்பா. இப்போ அவர் கொடுத்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு போயிட்டாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வாரார். ஒரு டைம் 3 பேருக்கு 1 போல தான் கொடுக்குறாரு. தாளந்தில் வித்தியாசம் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ப்ரூவ் பண்ணிட்டான் தான் யாருங்கிறத. இப்போ தெரிஞ்சிட்டு தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு. இவன் 5, அதாவது 500 ரூபாய இவன் டபுள் ஆக்கி 1000 ரூபாயா மாற்றிட்டான். கையை தட்டுங்க. இவன் 500 ரூபாயா 1000 ரூபாயா, இவன் 200 ரூபாயா 400 ரூபாயா என்ன பண்ணிட்டான்? இவன் 100 ரூபாயை கொண்டு போய் மண்ணை தோண்டி என்ன பண்ணிட்டான், உள்ளே கொண்டு போய் வச்சு நல்லா மூடி வச்சுட்டு என்ன பண்ணிட்டான். இப்போ எஜமான் வந்து, டேய் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கொடுத்தனா என்னடா பண்ணீங்கன்னா, தலைவர் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் ஜம்முன்னு சொல்கிறான், ஐயா என்கிட்ட 500 ரூபாய் தந்தீங்க, நான் அதை 1000 ரூபாயா சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறேன், இந்த பாருங்கன்னு கொடுக்குறான், காண்பிக்கிறான். பிரைஸ் காட். அதில் இன்னொரு வார்த்தை இருக்குன்னு நான் அதை சொல்ல போகிறேன். இப்போ திறமைங்க, ஆண்டவர் திறமைக்கு அப்பாற்பட்டு ஒன்று சொல்கிறாருங்க. பிரைஸ் காட். 2 வார்த்தையோட நீங்கள் இன்னைக்கு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. இவன் 200 ரூபாய் 400 ரூபாய் என்ன பண்ணிட்டான்? தலைவர்கிட்ட கேட்டால் வெறுங்கையோட நிற்கான். சரி பரவாயில்லடா, ஏன் அந்த 100 ரூபாயோடையாவது நிற்க வேண்டாமா? 100 ரூபாயங்கிறானா நான் மண்ணுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்? இப்போ சொல்லுங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் பட்சபாதம் உள்ளவர். இவன்கிட்ட 1 கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இவன் அப்படித்தான் என்ன பண்றான், இவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நல்ல திறமையா இருந்தடா, அதனால உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியா மாத்திரன்னு சொல்லல, திறமையா இருந்ததுக்கு 5 தாளந்து கொடுத்தாரு. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, திறமைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை. இவன் வேலைக்காரன், ஊழியக்காரன், இவனை பார்த்து சொல்றாரு, உன்னை அநேகத்தின் மேல். இது நான் உனக்குன்னே பேசுறேன், சர்ச்சுக்குன்னு பேசல, உனக்குன்னே பேசுறேன். உன்னுடைய உண்மை உன்னை அதிகாரியாய், உன்னை ஆண்டவருங்க சும்மா கூட்டிட்டு வரல, உன்னை செலக்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உன்னுடைய உண்மை, தேவன் உனக்குள்ள திறமையும் கொடுத்திருக்கிறாரு, தாளந்தையும் கொடுத்திருக்கிறாரு, உண்மையையும் கொடுத்திருக்கிறார். நீ அநேகத்தின் மேல், ஏங்க அநேகத்தின் மேல் அதிகாரி. ஆனா உண்மையா இருந்தது எதுல? இங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாத்துலயும் உண்மையா இருந்தீங்களா இல்லைங்களாங்க? கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் உங்களை கொஞ்சத்துக்கு அதிகாரியாய் அல்ல, அநேகத்தின் மேல் முழுசும் உண்மையா இருக்கிற ஒரே ஒருவர் தேவாதி தேவன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆரம்பத்துல கொஞ்சத்திலையாவது உண்மையா இருப்பாங்க. பாருங்களேன், இவனை பார்த்து சொல்றாரு, இவன் அநேகத்துல எப்படி இருந்தான்னு தெரியாது. சூப்பர் வார்த்தை பாருங்களேன், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிறேன்.
இந்த உலகம் நீங்கள் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காது. தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சத்தில் அவருடைய பார்வையில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் ப்ரமோஷன் கொடுக்கிறது. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. 2 காரியம் இன்ஸ்டால் பண்ணப்படுகிற இந்த ப்ரேயரில். ஒன்று திறமை, இன்னொன்று உண்மை. ஏங்க இப்போ ஒருத்தன் திறமை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் உண்மை இல்லை. இப்போ இவங்க திறமை மதிக்கப்படுமா? இல்லைங்க. திறமையும் உண்மையும் சேர்ந்ததுன்னா நீங்கள் அவையான தீர்க்க தரிசனமாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் திறமை பாராட்டப்படும். ஒரு பதவி உயர்வோடு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை பிரைஸ் காட் ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? தாளந்து கொடுக்குறாரு, ஆனால் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அவர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள திறமைன்னு ஒன்று இருக்கு. திறமையை நீங்கள் கிருபையினால வளர்த்து கொள்ளலாம். பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். கையை தட்டுங்களேன். கிருபையினால இருக்கிறாராம், அதிகமாய் பிரயாசப்பட்டாராம். நீங்கள் அதிகமாய் பிரயாசப்படுவீர்கள், சோர்ந்து போக மாட்டீங்க. சில காரியங்களை பிரயாசப்பட்டுட்டு ஏதோ ஒன்று நடக்கலன்னு இருக்கும், இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவீங்க. உங்களுடைய பிரயாசங்கள் அதிகமாகிறது. பிரயாசம் அதிகமாக பிரகாசம் ஒன்றா வந்துருங்க வேகமா முடிய போறேன். ஒன்றுக்கும் உதவாக்கற கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொல்ல வருமே, சிலவற்றை உருவாக்குகிற துறை. பிரைஸ் காட். உருவாக்கும் துறை நீங்கள்லாம். தம்பிமார், அவங்க 3 பேருக்கு விசேஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா சில வார்த்தைகளை உங்களுக்குள்ள ஆண்டவர் நிறைய காரியங்களை இன்ஸ்டால் பண்ணுறார். நீங்களும் அங்கே நல்லா ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள திறமையும் உண்மையும் அதிகமாகிறது. தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறதுல, பணத்தை கையாளுறதுல, ஜனங்களை நேசிக்கிறதுல, உங்கள் பொறுப்புகளில் எல்லாத்துலேயும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உங்கள் மேலே குற்றமே சுமராதுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ பாருங்களேன், இந்த 4 பேரும் உள்ளே போகும்போதே, அப்போ கொர்நேலியுக்கு அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லங்கிறதுலாம் ஏங்க எவ்வளோ மேட்டர் இருக்குது பேசுறதுக்கு. சிலுவையை வச்சு ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பு எவ்வளவோ பேசணும்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசல, அதெல்லாம் லாஸ்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு தேவனை குறித்த அறிவு, இதுவே உங்களை ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணிடுது. இன்னைக்கு அதை தெரிஞ்சிட்டீங்களா? தேவன் பட்சபாதம் உள்ளவர். ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இப்படி கேட்கணும். உங்களை தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு. ஹல்லேலூயா. ஸோ தேவனை நினச்சிங்கன்னா தாளந்து தந்திருக்காரு. எனக்கு ஒரு திறமை என்ன பண்ணி, எனக்கு ஒரு சோர்ஸை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் இதை நான் யூஸ் பண்ணி இதை நான் பெருக்குவது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. பெருக்குவது உங்களுடைய பொறுப்பு. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. 2வது டயலாக், பெருக்குவது. இவன் 5 10 மாத்திட்டான். இவன் திறமைக்கு 5 கிடைச்சிட்டு, இவனை விட 4 அதிகம், இவனை விட 2 அதிகம், 3 அதிகம். செக் பண்ணிக்கிடுவேன். 3 அதிகம் கிடைச்சிட்டு, இவனுக்கு இவனை விட 1 அதிகம். எதுக்கு? திறமை. இப்போ நல்லா கவனிங்க. திறமைக்கு தக்கதாக அவனுக்கு வேற மாதிரி. ஆனால் கிருபைக்கு தக்கதா தாளந்து, திறமைக்கு தக்கதா 1 2 3. பிரைஸ் காட். நல்ல நிலத்தில் விழுந்த விதை கூட 100 மடங்கா பலன் கொடுக்கலையாம். 1 30 கொடுக்கான், 1 60 கொடுக்கான், 1 100 கொடுக்கான். விதை விழுந்துச்சுன்னா பலன் உண்டுங்க. நான் நம்புறேன். அது 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 100 இருக்கலாம். விதை உங்கள் நிலத்தில் விழுந்துட்டுனா இயேசுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. அவர் உங்களை நிலமாக வைக்கலை, நல்ல நிலமாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் பால் நிலம் கிடையாது, நீங்கள் கள்ள நிலம் கிடையாது, நீங்கள் நல்ல நிலம். கையை தட்டி, பக்கத்தில் யாரும் தூங்கினாலும் எழுப்பி விடுற அளவில் ஒரு சத்தமாக கையை தட்டி. சிவகாசி வெடி மலையில் நனைஞ்சிருச்சு போலைய, நல்லா காஞ்சி போன வெடி மாதிரி
அப்படித்தான் அணுகுண்டு மாதிரி. அப்படியே இவங்க தான் நல்லா கையை தட்டுறாங்க. பிரைஸ் காட். ஓகே. இப்போ திறமைக்கு 5, 3, 5, 2, 1 கிடச்சிட்டா இவன் உண்மையை வெளிப்படுத்தியிருக்கான். இவனும் உண்மையை வெளிப்படுத்துகிறான். இவனை சொல்லும்போது எப்படி சொல்லமா, உண்மையும் அடுத்து உத்தமம் வரும். ஏங்க ஒன்று ஒன்றா கிருபையத்தோட ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருங்க. திறமை வருது, உண்மை வருது. ஒரு அழகான ஒரு பழைய பாடல் நினைவுக்கிறது. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள. எல்லாரும் சேர்ந்து ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஓகே. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் இவங்க 2 பேரும். அவங்க திறமையை கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு திறமை இருக்குது, அடுத்து திறமையை சரியாக அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. உடனே உண்மையும் உத்தமம். அதுவும் உண்மைன்னு ஒன்னே 100க்கு 100 உண்மை கிடையாது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தின் மேல் அதிகாரி. இந்த 2 பேருக்கு அப்படி செஞ்சிட்டாரா. அடுத்து இவனை திட்டுறாரு. உண்மை கொஞ்சத்தில் உண்மை. இப்போ திறமைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா, அடுத்து உண்மைக்கு ஒரு வித்தியாசம் வருது. இவனை பார்த்து சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஏன்டா மண்ணுக்குள்ள ஒன்று புதைச்சி வச்ச, நீ காசுக்காரர்கிட்ட நீ சம்பாதிக்க வேண்டாம்டா, காசுக்காரர்கிட்ட கொடுத்துருந்தனா கூட நான் வட்டியோட என்ன பண்ணியிருப்பேன், வாங்கியிருப்பேனே அப்படின்னு இவனை என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. அடுத்து நல்லா கவனிங்க. திட்டிட்டு எங்கடா உடைச்சி வச்ச, போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி இவனை போய் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த ஒன்றை எடுத்துகிட்டு வந்துட்டான். இவன் இந்த ஒன்றை இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுத்தாரு? 2 வச்சிருக்கவனுக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? 2 வச்சிருக்கவனுக்கு இவன் 2 4 ஆக்கிட்டான், இவன் 5 10 ஆக்கிட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவன்கிட்ட தாளந்து என்ன பண்ணியாச்சு, பிடுங்கியாச்சு. உட்காந்துரு. ஆமாம், உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, உட்காந்துரு. இப்போ அந்த ஒரு தாளந்தை வாங்கி இவன்கிட்ட கொடுக்கறது நியாயமாக இருக்குமா, இவன்கிட்ட கொடுக்கறது நியாயமா? ஏன்னா இவன்கிட்ட 5 5 இப்போ 10 ஆயிட்டு, இவன்கிட்ட 2 2 4 தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யார்கிட்ட கொடுப்பீங்க? அப்படிதானே? ஆண்டவர் எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவார் பாருங்களேன். ஈவன்ட்டு இருக்கிறத பிடுங்கி ஈவன்ட்டை கொண்டாந்து என்ன பண்ணிட்டாரு, 10 வச்சுருந்தவனுக்கு 5 வச்சு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் 5 கிடச்சிட்டு கிருபையினால், திறமையினால். அப்புறம் இந்த 5 இவன் 10 மாற்றினான் பார்த்தீங்களா, அதை என்கரேஜ் பண்ணி அப்ரிசியேட் பண்ணி, இவனுக்கு நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன்னு ஒரு சின்ன அடையாளமாக என்ன பண்ணுறாருன்னா, இவன்கிட்ட இருந்த அந்த 100 ரூபாயை எடுத்து இவன்கிட்ட பெருசாக வரும்னே, இவன்கிட்ட கொண்டு வந்து இந்தா பிடி அப்படின்னு சொல்லி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இன்னும் பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கிருபை வித்தியாசத்தை காண்பிக்கல, ஆனால் திறமையும் உண்மையும் உத்தமமும் வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இவன் இல்லாதவன். என்னது இல்லாதவன் சொல்லுங்க? திறமை இல்லாதவன், உண்மை இல்லாதவன், உத்தமம். ஆனால் தாளந்து இருந்துச்சு, மறந்துடாதீங்க. ஆனால் இவன்கிட்ட கிருபையினால் தாளந்தும் கிடைக்கி, திறமையினால் 5 கிடைக்கி, அடுத்து உண்மை திறமை கலந்து இவன் அதை 10 மாற்றிருதான். இந்த உண்மைக்கும் பாருங்க ஏங்க, நீங்கள் 1ல் அப்படி 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 வந்துட்டீங்கன்னா மோதுன்னு ஒரு ஜெம்ஸ் முட்டாயை உருவிட்டீங்கன்னா மற்ற ஜெம்ஸ் முட்டாயெல்லாம் நிற்க முடியாது. ஒரு கீயை போட்டுட்டீங்கன்னா மோதுன்னு ஆசீர்வாத மழை
உங்க மேல சிலர் மேலெல்லாம் ஏற்கனவே ஓப்பன் ஆகி இருக்குது. உங்க திறமை, உங்க உண்மை, உங்களுடைய உத்தமம், அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் காட். எப்படி இருக்கு பாருங்க, இவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஆச்சரியமா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உன் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணுகிறார். பிரைஸ் காட். உன்னை பழுகி பெருக பண்ணுகிறார். நீ ராஜ கோலண்டா, நீ துறைமக்கள், நீ ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமை உள்ளவன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? நல்லா கிருபை கிரியை ரெண்டும் சேர்ந்து இந்த லெவலில். தம்பி வாப்பா, அப்படியே அஸ்வின், இந்த 3 பேரையும் ஒன்றா நான் சேர்க்குறேன். ஸோ இன்றைய இந்த பிரசங்கம் இந்த 3 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு, ஆமாம், கிறிஸ்துவுக்குள் ஒரே வீட்டாராய். எப்படி நின்று, முன்னாடி நின்று, ஃப்ரெண்டில் நின்று, ஃப்ரெண்டில் நின்றுக்கோ. கிறிஸ்து அவர் கிருபையாய் வந்தவர். அவர்கிட்ட உண்மை இருக்குது, அவர்கிட்ட திறமை இருக்குது, அவர்கிட்ட உத்தமம் இருக்குது. இவருக்குள்ளே நம்ம பூரணமாக வந்து இருக்கும்போது இந்த 2, 1, 5 அப்படி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே அப்படியே ஒன்று போல இருக்கிற மாதிரி ஒரு சமநிலை பிரமாணத்தையும் வைத்திருக்கிறார். ஸோ இந்த நியூ இயரில் உங்களை இந்த பிரசங்கத்தை கொண்டு உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். கையை தட்டி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் கிருபையும் கொடுத்து உங்களுடைய கிரியைகளையும் பெருகப்புன. கிரியை என்னெல்லாம்? திறமை, உண்மை, உத்தம். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்களேன், உங்கள் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். நீங்களும் நானும் உள்ளவர்கள். எதெல்லாம் உள்ளவங்க? உண்மை, திறமை, உத்தமம். ஸோ இந்த 3 பொக்கிஷத்தோட உங்களுக்கு நியூ இயரில் இந்த 3 கிஃப்ட் ஆண்டவர் என்ன பண்ணுற இந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். மறுபடியும் ஒரு நேரம் சொல்லலாமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து, ஓ ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. சுமகாராஜா ராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நிறைவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை குறித்த அறிவை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த உலகத்தில் அநேக வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களில் சிலர் நிறைவாக இருக்கலாம், சிலர் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்கள் தாளந்து கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தாளந்து கொடுத்துருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. சூரியனை உதிக்க பண்ணுகிறீர், மழையை பெய்ய பண்ணுகிறீர். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுறீங்க ஆண்டவரே. பூமி எங்கும் உம்முடைய மகிமை ஓ நிரம்பி இருக்கிறது. உம்மை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரம்பி இருக்கிறது. ஏசு இப்படி சொல்லலை, நான் ஒரு வீட்டுக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு தெருவுக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு ஊருக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒரு மாநிலத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு கண்டத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லலை. ஏசு சொல்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இது கிருபைங்க. அவர் உலகத்திற்கு ஒளியாக இருப்பது கிருபை. அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் வெளிச்சமாய் மாறுவது, மகிமையாய் மாறுவது உங்கள் கையில் இருக்குது. இந்த நாளிலே தேவன் தம்முடைய முகத்தின் அந்த பிரகாசத்தை நம்ம மேலே வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். அந்த முக பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் பிரகாசமாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கொர்நேலியு பக்தியுள்ளவர் தான், ஆனாலும் தேவனை குறித்த முதல் அறிவு கொர்நேலியு கொடுக்கப்படுகிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இந்த 2025 தேவனை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேங்க்யூ லார்ட். நான் இன்னும் கொஞ்சம் ரிவேர்ஸில் சொல்ல விரும்புகிறேன். என் கண்ணை திறந்துட்டுனாலும் பார்க்கலாம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், அப்போ தான் அது பூரணமாகும். ஏன்னா இல்லைன்னா இவனை நம்ம குறைச்சி பேசின மாதிரியே என்ன செஞ்சிடும். நான் 2 வேலை செய்ய போகிறேன். இப்போ இவங்க 3 பேரை நான் ஈக்குவல் பண்ணி விட்டுருந்தேன். ஆமாம், இவன்கிட்ட இருந்து பிடுங்கி நான் 100 ரூபாய் அங்கே கொடுத்தேன். இப்போ இவன்கிட்ட தான் கொடுக்குறேன். பிரைஸ் காட். இவன்கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறேன், இவன்கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறேன். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். ஒரு சமநிலை பிரமாணம். இது ஏன் தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் 3 பேரையும் இந்த 100 ரூபாயை கொடுத்து கனப்படுத்துகிறேன். எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணதுக்கே 100 ரூபாய் உங்கள் கைக்கு வந்திருக்குன்னா, அவருக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை, அது நானாக இருந்தாலும் சரிதான், நீங்களாக இருந்தாலும் சரிதான், எவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் 1000 மடங்கு பெறுகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க. பிரைஸ் காட். ஓகே, இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்கணும்ல, இந்த ஹைட் வைஸா அப்படியே திறமை வைஸா. இப்போ நான் மாற்றி சொல்கிறேன். ஒருவேளை இவன் அந்த மாதிரி திறமை இல்லாதவனா, உண்மை இல்லாதவனா, உத்தமம் இல்லாதவனா இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? இவனுக்கு 5 கொடுத்துட்டார், சரி திறமை இருக்குன்னு கொடுத்துட்டார். ஆனால் இவன்கிட்ட உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. இவன் அதை 5 என்ன பண்ண முடியல, அவனால் பெருக்க 5 புதைச்சி வைக்கலன்னு வச்சுக்கலாம். அப்படியே தான் கையில் வச்சுருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ இவன் இந்த 1 10 மாற்றலை, 1 2 மாற்றிட்டான். இப்போ என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? இவன்கிட்ட இருக்கிற 5 எடுத்து 2 வச்சிருக்கிற இவன்கிட்ட கொடுத்து இவனை 7 மாற்றிருப்பார். இது தேவனுடைய உண்மை. கையை தட்டி பிரைஸ் காட். உங்க திறமைக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற ஆண்டவர். வேறொருடைய கிருபை நிற்கிற ஆண்டவர் இல்லை. அந்த கிருபையினால ஒரு திறமைய, அந்த கிருபையினால ஒரு உண்மைய, அந்த கிருபையினால ஒரு உத்தமத்தை நீங்க சம்பாதிச்சீங்கல்ல, அதையும் அவர் மதிச்சு அதுக்கும் ஒரு கிரெடிட் கொடுக்குறாருங்க. ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து இந்த நல்ல வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். இந்த நல் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். ஒன்றும் தரையில் விழாது, எல்லாம் உங்கள் தலை மேலே விழுது.
என் தலையெழுத்து அப்படிமீங்களா, நான் சொல்ல உங்க தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உங்க ஜாதகத்துல என்னன்னாலும் எழுதியிருக்கலாம், உங்களை குறித்து எந்த ஜோசியக்காரனாலும் எப்படினாலும் சொல்லியிருக்கலாம், நன்மை தீமையா கலந்து சொல்லியிருக்கலாம். தேவனுடைய இந்த ஜாதகம் சொல்லுது நீங்க நல்லா இருப்பீங்க, நன்மை உங்களை பின்தொடரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் என்னதான் விதைச்சாலும் இந்த இடம் எம்டி ஆகிறதுக்கு தேவன் விடவில்லை. ஆமா, 300 ரூபா இருந்து தூக்கிட்டு வந்தேன், மறுபடியும் 100 ரூபா உள்ள வந்துருச்சு. கையை தட்டுங்க, இதுதான் விதைப்பும் அறுப்போம். இந்த 100 ரூபா மட்டுமல்ல, 10,000 ரூபா அறுப்போம். Praise God. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனைன்னு சொல்கிறேன், உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். தாவீதுக்கு திறமை இருந்துதாங்க, இருந்துச்சு. குறி பார்த்து நெத்தியில் அடிக்கிற அளவுக்கு திறமை என்ன செய்யுது. இந்த திறமை எப்படி வந்துச்சு? திடீர்னு மேஜிக்காலாம் வரல, ப்ராக்டிஸிங். ஒரு காரியத்தை ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ். திறமையை வளர்த்துக்கிடுங்க. உண்மைத்தன்மையை, இந்த நாட்கள் உண்மை உள்ளவங்க யாருமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. தேடி பார்த்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் திறமையை வளர்த்துக்கிடுவேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் உத்தமமாக இருப்பேன். பிரைஸ் காட். இந்த மூன்றும் ஒரு அப்படியே அர்ப்பணித்து அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட், உங்களுடைய கிருபைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் கிருபையினால் நாங்கள் திறமையை வளர்த்து கொள்ளவும், உங்களுடைய கிருபையினால் நாங்கள் உண்மையாக இருக்கவும், உங்களுடைய கிருபையினால் அன்றே நாங்கள் உத்தமமாக இருக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த பழைய வருடம் புது வருடம் நாங்கள் அப்படியே பழைய வருடத்தில் ஆரம்பித்து இந்த புது வருடத்துக்குள்ளே உம்முடைய பிரகாசத்தோடு கூட, உம்முடைய வார்த்தையோடு, உம்முடைய துதியோடு கூட நாங்கள் பிரவேசிக்க கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி. எங்கள் மேலே மகிழ்ச்சி அல்ல, உங்கள் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் வைக்கிறார். இந்த 2025 நீங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள ஒரு மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள. உங்கள் மகிழ்ச்சியை யாராலும் எந்த சூழ்நிலையினாலும் எடுத்து போட முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒன்ஸ் அகைன், ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.